விலைக்கு வாங்கு. இந்த உலகத்தில் எந்த பொருளை வாங்க வேண்டும் என்றாலும் நிச்சயமாக அதற்கு ஒரு விலை கொடுத்துத்தான் வாங்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு அந்த பொருள் கிடைக்காது. அதே போன்று ஆதி காலத்தில் யூதர்களின் சட்ட முறைமைப்படி முதன்மையானது எதுவுமே கடவுளுக்கு சொந்தமானது என்று மோய்சன் சட்டமே எழுதி வைத்திருக்கின்றார். முதன்மையாக பிறக்கக்கூடிய ஆண்மகனானாலும் சரி, அது கடவுளுக்குத்தான் சொந்தம், அது கடவுளுக்கு தரப்பட வேண்டும் என்பதை சட்டமாக எழுதி வைத்திருக்கின்றார். அப்படித்தான் ஆண்மகவை கொண்டு போய் பலியிட்டு நாம் அந்த மகனை கடவுளுக்கு தர வேண்டும் என்று அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் ஆபிரகாமிடம் கூட ஈசாக்காகிய உன் மகனை பலி செலுத்து என்று கடவுள் கேட்டார். ஆனால் மனிதர்களை இப்படியே பலி செலுத்தி கொண்டிருந்தால் கடவுள் தந்த ஆசீர்வாதமான வானத்து விண்மீனை போலவும் பூமியின் மணலை போலவும் நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்ற ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? அதற்குத்தான் கடவுள் ஒரு வழி சொல்லி தந்தார். நீ உன் மகனுக்கு பதிலாக அங்கே இருக்கும் ஆட்டை எடுத்து பலி செலுத்து. அதாவது உன் மகனை நீ இந்த ஆட்டின் இரத்தத்தை கொண்டு விலைக்கு வாங்கிக்கொள் என்னிடமிருந்து என்று அடையாளமாக கடவுள் சொல்லி தந்த பாடம் இயேசு கிறிஸ்து கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படும் வரை 2 மாடப்புறா குஞ்சுகளை கொண்டு போய் அவரது பெற்றோர் காணிக்கையாக கொடுத்து இயேசு கிறிஸ்துவை கடவுளிடமிருந்து வாங்கி கொண்டார்கள் அல்லவா? அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட விலை. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து நம்மையும் விலை கொடுத்து வாங்கி கொண்டார். எப்படி விலை கொடுத்து வாங்கி கொண்டார் தெரியுமா? தனது இரத்தத்தை கொடுத்து விலையாக கொடுத்து வாங்கி கொண்டார். ஆனால் இன்று முதல் வாசகத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களின் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலைக்கு வாங்கி கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ திருந்த வேண்டும் என்று கேட்டால் ஏதாவது ஒரு மருந்தை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்கின்றார். எப்படி திருந்துவது? நம் பாவத்தை அறிக்கையிட்டாலே போதும், நாம் திருந்து விடுவோம். அப்படி அந்த பாவத்தை அறிக்கையிடுவதற்கு நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன தெரியுமா? மனமாற்றம். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும். அதுதான் நான் கடவுளிடம் கொடுக்க வேண்டிய விலை என்பதை உணர்ந்து பார்த்து சாதாரண விலை கொடுத்து கடவுளையே வாங்கிக் கொள்வதற்கு கடவுள் என்று அறிவுரை தருகின்றார். மிகப்பெரிய விலை அல்ல, இது சாதாரண விலை. அதையாவது கொடுத்து பாவ மன்னிப்பை பெறுவோம், கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம்.